What bro? It's very wrong bro. உங்களுக்கு பண்ணுங்கன்னா What bro? It's very wrong bro. Wrong bro. Wrong bro. Wrong. What bro? வணக்கம். ஆக்சுவலி ஓடிடி பாவங்கள் நான் முன்னாடியே வரும்னு எதிர்பார்த்தேன். ஆனா ரொம்ப லேட். ரொம்ப லேட். இதுல அதுனா எக்ஸ்பெக்ட் ஓடிடி ஓகே. நீ என்ன நினைச்ச? ஓடிபி நினைச்சிட்டேன். ஓடிபி வச்சு என்ன பாவங்கள் பண்ணுவாங்க? ஓடிடி பிளாட்ஃபார்ம் ஆன் த டாப் பிளாட்ஃபார்ம் இதை பத்தி ஐ திங்க் அதை பத்தி போடாம இருக்காங்களேன்னு நினைச்சேன். கரெக்டா வந்துருச்சு இந்த நேரம் பார்த்து. ஜியோவும் ஹாட் ஸ்டாரும் இணைஞ்ச நேரமா பார்த்து. அது ரொம்ப முன்னாடி நினைச்சிட்டாங்கல்ல. முன்னாடி எல்லாம் இப்பதான் 10 நாளைக்கு மேல இருக்குல்ல. ஓ அதுதான் 10 நாளைக்கு. இப்ப எக்ஸ்பர்ட் விஎக்ஸ்ல கூட ஒரு வீடியோ ஒன்று இருக்கு, ஓடிடி ஸ்கேம்னு. அது ஒன்றும் பார்க்காம வச்சிருக்கேன். ஆமா, அந்த சேனல் நிறைய வீடியோஸ் இருக்கு, பார்க்கலாம் தான். டைம்ல நீங்க தான் வந்து அதுக்கு ஒத்துழைக்கணும். ஓகே, இதுல ஃபன்னா என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்ப்போம். ஃபேன் இல்லாம இருக்க முடியாது போல இருக்கே. இங்கெல்லாம் தேவைப்படாது. நீங்க பேங்க்ல ஃபேனே தேவையில்ல. நீங்க நீயே போடுதா போடு. இது ஒரு பிரச்சனை. சரி, இது வேணாம்டா. இது என்னடா எத்தனை தடவை பாக்குறது? பிரேக்கிங் பேட் இதே பிரச்சனை. படமா பாப்போங்கிறீங்களா? படமா பாப்போம். சீரிஸ் இன்செப்ஷன் பாப்போமா? புரியாது அந்த படம்லாம். அத போய் பாக்குறேன். இன்டர்ஸ்டெல்லார் ரிலீஸ் ஆயிடுச்சு. போடுறா நீ வேற ஏதாவது போடுறா. இங்கிலீஷ் வேணாமா? தமிழ்ல போடுவா. தமிழ்லயே வா. டேய் இந்த படம் சூப்பரா இருக்குண்ணே. மலையாள படத்தை போய் வைக்கிறேன். சூப்பரா இருக்கு மலையாளம். நல்லா இருக்கு. இப்போ நான் அந்த மூடி இருக்கா. தமிழ் தான் பண்ணுமா? தமிழ்ல விடா. அருணாச்சலம் விடா. அருணாச்சலம் மூவி எதுலயுமே இல்ல அந்த படம். எங்க வீட்ல எதுலயுமே இல்லையா? நானும் தேடிக்கிறீங்க, கிடைக்க மாட்டேங்குது. போன்ல பாருங்க. பாரு, அருணாச்சலம் படமே இல்லையே. ஏய் நான் யூடியூப்ல நான் அருணாச்சலம் சொன்னா இது டிவி வேற ஏதோ பண்ணுவோம். ஓடிடில தான் பார்க்க சொல்லுங்க. சில படம் வந்து ஓடிடில இல்லாத யூடியூப்ல கூட போட்டு. அப்படியா? ஆமா. இந்த இருக்குடா 2 மணி நேரம் 25 நிமிஷம் போட்டுருக்கேன். அப்பா போடு பாப்போம். 1 லட்சம் பேர் வராது. டேய் என்னடா சென்சார் சர்டிபிகேட் புதுசா இருக்கு. ஏதோ போட்டுருக்காங்க போல. அருணாச்சலம் இந்த படத்தை யாரு டைரக்ட் பண்ணிருக்காங்கன்னா என்ன உட்கார்ந்து பேசிக்கிறீங்க அந்த பொம்பளை. ஓட்டிடு என்னது? ஐயோ ஃபுல்லா அப்படியே பேசிட்டே இருப்பாங்க. 2.5 மணி நேரம் படத்தை ஒவ்வொரு சீனா உட்கார்ந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறா அந்த மூதேவி. என்னடா கொரியன் டிராமாவுக்கு பண்ணிட்டு இருந்தாங்க, புரியாது புரியாதுன்னு பண்ணாங்கன்னா ஓகே. இது என்னடா தமிழ் படத்துக்கே தமிழ்ல வந்து இதை எவன்டா உட்கார்ந்து பாக்குறான் யூடியூப்ல? பாத்திருக்காம ஒரு 1 லட்சம் பேர் பாத்துருக்காங்க. பாவி 1 லட்சம் பேர் பாத்துருக்காங்க ஸ்டார். பரவாயில்லையே. பார்த்த மாதிரி தெரியல. இல்ல, நம்மள மாதிரி ஏமாந்துருக்காங்க. சரி அருணாச்சலம் இல்ல, வேற இதுல பார்க்கலாம் சொல்லு. வேற என்ன படம்? நான் வந்து தலை ஃபேன். தலை படம் ஏதாவது போடுமா? என்ன இருந்தால் புரியா? ஆமாண்டா, என்ன இருந்தால் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆமா உண்மையா இருக்குல்ல, சூப்பரா இருக்கு. என்ன இருந்தால் பார்த்தா என்னடா எந்த வார்டு காவானின்னு போட்டுருக்கு. ப்ளே பண்றேன். நான் என்ன இருந்தால் தான் பாரு. ஆங்கில தப்பா தமிழ் டப்ல போடுவேனே. டேய் தெலுங்கு தான்டா இருக்கு. எந்த காவானி தமிழ்ல என்ன விளங்காது. இவன் தப்புதா இருக்கு. போடு ஏதா போடு. எல்லாமே பார்த்த படமா இருக்கு. இந்த படத்தை போடு. இத போடவா? டாக்குமெண்ட்ரி போடு. டாக்குமெண்ட்ரியோட இத போடு. இத போடவா? இது வேணா அத போடு. இத போடவா? இத போடு. என்னடா எல்லாம் பார்த்துட்டே இருக்கேன். இத பார்க்கலாமா அத பார்க்கலாமான்னு 2 மணி நேரம் ஆயிடுச்சுடா. சூப்பர்ரா. எக்ஸாக்ட்லி. போனே தெரியல பாரு. ஆமாப்ல டெய்லி இந்த மாதிரி பாப்போம்டா. பாப்போம் அந்த மாதிரி ஓட்டுல படம் பார்க்கறத விட அப்படி என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் போல இருக்கு. அது ஜாலியா இருக்கு. ஐயோ, மணி 5 ஆச்சு. வாங்க டீ சாப்பிட போவோம். வாடா போவோம். அட பாவிகளா, மதியம் உட்கார்ந்து சாப்பிட்டு ஏதாவது படம் பார்க்கலாம்னு ஆரம்பிச்சு டீ குடிக்கிற டைம் வரைக்கும் சுத்தி பார்த்தாலே தவிர எதையுமே பார்க்க விடாம பண்ணிட்டா. ஏதாவது ஒரு படம் 2 படம் வீட்ல அப்படிதான் சைக்கோ பண்ணோம். சீரியஸ்லி நான் நினைச்சேன் நம்ம தான் அப்படி பண்றோமோ. நம்ம நம்ம ஃபேமிலி தான் பண்றோம் இல்ல, நீங்க பண்றீங்க. அங்க போனாலுமே அண்ணன் வீட்டுல இருந்தாலுமே இது அந்த சாப்பாடு போடுறப்ப அது ஒரு இது மாதிரி போதை மாதிரி இருக்கும். உடனே சரி ஏதாவது ஒரு புதுசா ஒரு நிகழ்ச்சி பார்க்கணும், இல்லாட்டி எதை படத்தை ஸ்டார்ட் பண்ணணும்னு என்ன படம் போடலான்னு சர்ச் பண்ணிக்கிட்டே இருப்போம். சாப்பிட்டு முடிச்சிருவோம். படம் எதையுமே எந்த படத்தை பார்க்கறோம்னு ஸ்டார்டே பண்ணியிருக்க மாட்டோம். அப்படியே போயிடும். இதை பார்க்கலாம்னா இப்போ இதுல என்ன பிரச்சனைனா, முன்னாடி அவன் டிவியில டெலிகாஸ்ட் பண்ணப்ப ஈஸியா போயிடும். அவங்க போடுற படத்தை உட்காந்து பார்த்துட்டோம் நிம்மதியா. இப்ப நம்ம கிட்ட சாய்ஸ் வந்துருது. 10 ஓடிடி பிளாட்ஃபார்ம் இருக்கு. 10 இதுலயும் 10 படம் புது படம் வந்திருக்கும். டோட்டலா அதுவே ஒரு 100 படத்துக்கிட்ட இருக்கப்ப எதை செலக்ட் பண்றது, எதை பாக்குறதுன்னே தெரியல. அதுவும் இப்போ ரொம்ப அதிகமா போயிடுச்சு. நிறைய ரிலீஸ் பண்றாங்க. எவ்ரிடே ஒரு ரிலீஸ் வந்துகிட்டு இருக்கு. ஆனா இப்ப என்னன்னா முன்னெல்லாம் வந்து கொஞ்சமா இருந்துச்சு. ஓடிடி இருந்தாலுமே மூவிஸ் வந்து ஒரு ஹாட் ஸ்டார்னா ஒரு 20 படம் தான் இருக்கும். அது மாதிரிதான் இருக்கும். புதுசா வந்துச்சுன்னா அது தியேட்டர்ல வந்து போனதுக்கு அப்புறம் தான் இதுல வரும். அப்ப அதனால வெயிட் தியேட்டர் போய் பார்க்க முடியாத டைம்ல நம்ம வெயிட் பண்ணி ஹாட் ஸ்டார்ல எல்லாம் பாத்துட்டு இருந்தோம். இப்ப என்னன்னா இவங்க நிறைய எடுக்கிறதால அவங்களுக்கே ஓட மாட்டேங்குது. அது ஏன் எடுக்கிறாங்கன்னா எனக்கு தெரிய மாட்டேங்குது.
நிறைய வெப் சீரிஸ் நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க, நைஸா இவங்க எல்லாரும் இதுக்கு வந்து அடிமை ஆயிட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லா சீரியல் எடுத்து சீரிஸ் நைஸா உள்ளார சொல்லி சீரியல் மாதிரி எடுத்துட்டு சீரிஸ் போட்டுறாங்க. கடுப்பாகுது. சீரிஸ்னா என்னன்னா ஒரு 10 எபிசோடு இருக்கலாம் ஒரு சீசனுக்கு, இல்ல ஒரு 20 கூட வச்சுங்க. அதுக்குன்னு என்ன அவங்க பாட்டு கொண்டு போறாங்க 200 எபிசோடு ஒரு சீசன். சரி பேசாதீங்க, அப்புறம் திட்டுவாங்க. வீடியோ முடிஞ்சோடனே பேசுங்க. நான் தான் ஓடிடியா என்ன படம் வேணும் சொல்லுங்க, டக்குன்னு சொல்லுங்க. ரொம்ப பேசிட்டு பனின்னு ஒரு படத்தை பத்தி. பனின்னு ஒரு படம், ஆமா, பயங்கரமான படம், மலையாளத்துல வந்திருக்கு. ஜோதி ஜார்ஜ் நடிச்சிருக்காப்ல. செம்ம ஆக்ஷன் த்ரில்லர். என்னமா படம் தெரியுமா? தமிழ்ல எல்லாம் அந்த மாதிரி எடுக்கிறது. ஒரு ரவுடியோட சமநிலை தவறும் போது என்னெல்லாம் ஆகும், என்னெல்லாம் பண்ணுவான். போடு பாக்குறேன் போடு. செம்ம ஓடிடி. என்னென்ன ஓடிடி எல்லாம் வச்சிருக்க? அமேசான் இருக்கு, நெட்ஃபிளிக்ஸ் இருக்கு, ஹாட்ஸ்டார் இருக்கு, ஜியோ இருக்கு, ஆஹா இருக்கு, ஜி இருக்கு, எல்லாமே வச்சிருக்காங்க. எல்லாமே வச்சிருக்காங்க. எல்லாம் இருக்கு. நீ கேட்ட பனி படம் சோனி லைவ்ல நல்லா இருக்கு சார். சோனி லைவ்ல எல்லாம் இருக்கு சார். பாருங்க, ஜாலியா பாருங்க. எனக்கு இருக்கிறது இல்ல எனக்கு இருக்கு. என்ன சப்ஸ்கிரிப்ஷன் போடுங்க. ஒரு படம் பாப்பேன், அப்ப நான் பாக்குறது இல்ல, விட்டுருவேன். நான் அப்படிதான் போய் மாட்டிக்கிட்டேன். ஜானி எஸ் பாப்பா ஜான் சீனா WWE 2K24 எங்க வீட்ல நடக்கும். ஜான் விக், ஜானி சின்ஸ். அதே சர்ச் பண்ணதெல்லாம் தான் ஜான் சின்ஸ் இல்ல, ஜான் விக். ஜானி ரஜினி மூவி, ஸ்ரீதேவி வால்பேப்பர், அமேசான் பிரைம், லைன்ஸ் கேட். காசு கொடு. அமேசான் பிரைமுக்குள்ள லைன்ஸ் கேட்டுக்குள்ள இருக்கு. அமேசான் பண்ணிருக்கல, நீ கட்டது பிரைமிக்கா, இது லைன்ஸ் கேட் பிளேயா? காசு கொடு. அது உள்ளார எக்ஸ்ட்ரா காசு குடியா, கட்டனா தர்றயா படம். அப்ப உனக்கு படம் கிடையாது, போயா. அமேசானுக்குள்ள அதுக்கு தனியா காசு கட்டணுமா? 5 ஓடிடில 5000 படம் வச்சிருக்காங்க. அதெல்லாம் நீ பாத்து கிளிக்க மாட்டியா? எல்லாத்தையும் பாத்து கிளிச்சிட்டியா? இல்ல பாக்கல. நெட்ஃபிளிக்ஸ்ல மட்டும் 8000 டாக்குமெண்ட்ரி எடுத்து வச்சிருக்காங்க. அமேசான் டிஸ்னினா அவன் 500-400 வெப் சீரிஸ் போட்டுருக்காங்க. அதெல்லாம் பாத்து கிளிச்சிட்டு நீங்க வரீரோ இல்ல நிறைய கட்டு பேர் உனக்கு. இதுல எதையா தேடு, நான் தர்றேன் உனக்கு. தான் தேடணும்னா தேடிட்டே இருக்கமே. தேடு. இந்த படம் பாக்குறீங்களா? இத பாக்குறீங்களா? இத பாக்குறீங்களா? நல்லா இருக்கு. இது வேணாம். இது ஓடாத படத்தெல்லாம் காட்டுவாங்க. அட போயா, சஜஷன் பண்றது பூரா உருப்படாத படம், தேடாத படம், ஒண்ணு விளங்காத. அப்படியா? இத பாருங்க. அப்பல உனேதான் அப்பல என்ன தெரியுறீங்க? இந்த போர் அடிக்குது. ஓடிடியை போட்டோம்னா எதை பாக்குறேன்னு குழப்பமா இருக்கு. நீ அதுக்குள்ள தான் ஜித்தாச்சே. எல்லாருக்குமே இதே குழப்பம் தான். அப்படியா? ஜாலியா டைம் ஓட்டிக்கிறேன். டைமிங் என்ன? டைமிங் இல்ல அப்பல. நீ சொல்லு நல்லா இருக்குன்னா நான் எவ்வளவு டைம் வேணா ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. எவ்வளவு டைம் வேணா ஸ்பெண்ட் பண்ணுவியா? ஆமா, எவ்வளவு டைம் வேணாலும். பிஞ்சி வாட்ச்லாம் பண்ணுவேன் நான். பிஞ்சி வாட்சா? பிஞ்சி வாட்சிங் பிஞ்சி வாட்சிங். இப்ப பார்க்கலாம், முடிவு வந்துட்டேன். என்ன மாதிரி பாக்குறேன்? தூக்கம் வரணுமா, தூக்கம் போகணுமா, தூக்கத்தை கெடுக்கணுமா, சாப்பிட முடியாம போகணுமா, வாந்தி வர்ற மாதிரி பாக்கணுமா, பிரச்சனை வரணுமா, மண்டை குழம்பணுமா, பைத்தியம் பிடிக்கணுமா, என்ன மாதிரி வேணும் உனக்கு? படம் வேணாம், சீரிஸ் மாதிரி ஏதாவது சொல்லு. சீரிஸா? தூக்கம் போகணும்னா கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பாரு. தூக்கம் வரணும்னா பீக்கி பிளைண்டர்ஸ் பாரு. நல்லா சாப்பிடணும்னா மாஸ்டர் செஃப் பாரு. சாப்பிடவே கூடாதுன்னா நெட்ஃபிளிக்ஸ்ல வரக்கூடிய கொடூரமான டாக்குமெண்ட்ரி பாரு. கொடூரமான டாக்குமெண்ட்ரி தெரியாது? சீரியல் கில்லர்ஸ் ஒருத்தனையே அப்படியே சமைச்சு கேனிமல் ஆக்கி சட்டில போட்டு சமைச்சு சாப்பிடுறது. ஆமா, அந்த மாதிரி கொடூரமான விஷயங்கள்லாம் நெட்ஃபிளிக்ஸ் டாக்குமெண்ட்ரியில கிடைக்கும். அதெல்லாம் வேணாம் அப்பல. டிஃபரண்டா பார்க்கணும்னா லிமிடெட் சீரிஸ் இருக்கு, அப்ஸ்ட்ராக்ட் மாதிரி. அது மாதிரி பாரு. வாழ்க்கையே நாசமா போகணும் அப்படின்னா டார்க் மாதிரி சீரிஸா பாரு. அந்த குழந்தை மாதிரி எதுவுமே வேணாம். சினிமாவுக்கு போகணும்னா ராங் டர்ன் ஒரு படம் இருக்கு, அத பாரு. தனியா கார் ஓட்டுறதுக்கே பயமா இருக்கு. இல்ல பேய் படத்துக்கு Haunted House, Hannibal Lecter, Silence of the Lambs, Hannibal Lecter. சும்மா விட்டா விட்டுருவனா? என் புலமையை காட்டாம. Sopranos, The Godfather, The Goodfellas, The Casino, The Great Alexander. எந்த ஓடிடி வந்துருக்கு? அந்த ஓடிடி வச்சிட்டு எப்பறா பாக்குறது? அந்த படம் இது இல்லையடா, வேற ஓடிடில இருக்கு. இவனுக்கு அப்படியே ஓடிடி ஒன்று இருக்கடா, அந்த ஓடிடி இருக்கா. என்னடா கேட்ட? ஓடிடி பாஸ்வேர்டு ஓடிடி. யார பார்த்து என்னடா கேட்ட? என்ன கேட்டேன்னு ஸ்லோ மோல திரும்புறான். டேய் ஓடிடி எந்த காலத்துல நம்ம குடும்ப ஓடிடில பாத்து? ஓடிடில தானே படம்லாம் ரிலீஸ் பார்க்கறது. அதனால பார்த்தா அவன் ரிலீஸ் பண்ணுவா. அதுக்காக ஒவ்வொரு மாசம் ஒவ்வொரு ஓடிடிக்கு 400, 500, 600, 700 காசு போடுறாங்க. எல்லாத்தையும் கொண்டு போய் ஓடிடில கொட்டிவிட்டு சோத்துக்கு நாங்க பிச்சை எடுக்கிறதா? இல்ல, அவங்களும் ஒரு இதுதானே, பாக்கணும்னு ஆசைப்பட்டா பார்க்க வேண்டியதானே. வேற எங்க பாப்பீங்க படம் பார்த்தா? டெலிகிராம். எங்களுக்கு அவன் ஒருத்த தப்பு. டெலிகிராம் இல்லாம எங்க வாழ்க்கையில நாங்க எதுவும் பண்ணோம். டெலிகிராம்னா பைரசிங்க. அது பைரசி தான். நீ அதுக்கு எப்படி வேணாலும் பேர் வச்சுக்கோ. ஆனா எங்களுக்கு அவன் ஒருத்த. எதுக்கு உதறது? 700, 500,
காசு வாங்குறப்ப வெறும் டேட்டாவுக்கு மட்டும் ரீசார்ஜ் பண்ணு, அதுக்கு கம்பெனில போய் டவுன்லோட் பண்ணலாம், பண்டிகை ஃப்ரீயா பணத்தை தூக்கி கொடுக்கறானே. அவன் இருக்கிற வரைக்கும் இந்த கட்ட கடைசி வரைக்கும் டெலிகிராம்ல ஃப்ரீயா தான் பார்க்கணும். அவனை கூட்டிக்கிட்டு வா, 1 லட்சம் ரூபாய் சம்பளம் கொடு, நான் மொத்த காசை கொண்டு வந்து ஓடிடில கொட்டி படத்தை பாரு. என்னைக்கு நான் இதெல்லாத்தையும் விட அதிகமா சம்பாதிக்கிறனோ, ஓடிடிக்கு 5000 ரூபாய் எடுத்து வச்சாலும் பிரச்சனை இல்லைன்னு யோசிக்கிற வரைக்கும் சம்பாதிக்கிறனோ, அன்னைக்கு தான் நான் இங்க வருவேன். அவன் மெதுவாத்தே வருவான், நீ தான் கூட்டிக்கிட்டு வர. மெதுவாத்தான் வருவான், அவன் மெதுவாத்தான் வருவான். என்ன இவன் யார கூட்டிட்டு வர? யார் டெலிகிராம்ல தான் பாப்போம். உன்னால முடிச்சதை பாத்துக்க. எந்த ஓடிடிக்குள்ளேயும் இந்த கால் உண்மையா ஃப்ரெண்ட் குரூப்ல ஒருத்தர் சுத்திட்டு இருக்கான் இதே மாதிரி. திரும்பிட்டு கெட்ட படம் வந்து பேசிட்டு போறாங்க. என்ன இது? எதுவுமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன். கிடையாது அத பாக்கணும். டெலிகிராம்ல தானே பாக்கணும். வேற எதுவும் இருக்கா? ஐயா ஐயா ஆமாங்க ஐயா சரண்டர் அழுகாதடா. ஐயா 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 ஓ ஐயா, இவனுக்கெல்லாம் என்னைக்கு ரேட்டை குறைக்கிறாங்களோ அன்னைக்கு நாங்க ஓட்டி. அது வரைக்கும் ஓடிடிக்கு வர முடியாது, எந்த டிக்கு வர முடியாது. சிங்கிள் டிக்கு வழி இல்லாத நாங்க ஏன் ஓடிடிக்கு வரணும்? எதுக்குப்பா வரணும்? ஓவே முட்டாளும் கேட்க மாட்டாங்க. கல்யாணம் ஆனதுல இருந்து வேற மாதிரி ஆயிடுறாங்க. என்னடா கல்யாணம் ஆனதுல இருந்து நீ வேற மாதிரி போயிட்டு இருக்க. நீ கடங்கார மாதிரி காலங்காத்தால 9:30 மணிக்கு வந்து கேட்டுக்கிறீங்க. என்னடா வேணும் உனக்கு? இல்லடா படம் ஒண்ணு நல்லா இருக்குனாங்க படம். ஆமா அந்த படம் வந்திருக்கு. பாஸ்வேர்ட் என்கிட்ட சப்ஸ்கிரிப்ஷன் இல்ல. சப்ஸ்கிரிப்ஷன் இல்லையா? இதெல்லாம் பண்ணி வச்சிருப்பியா? உன்கிட்ட வாங்கிட்டு போலாம் வந்தேன். 300 ரூபா போட்டா ரீசார்ஜ் ஆக போகுது. நீ பண்ணி வச்சிருக்க குர்ரா ஒரு படம் தான் பார்க்க போறேன் நானு. பார்த்துட்டு பண்றேன். மச்சான் போட்டிருந்தேன். மச்சான் போட்டிருந்தா இல்லடா மச்சான் கேட்டாருன்னு சொல்லி அவருக்கு வைஃப் போட்டுருக்கும்ப என்னமோ. இல்ல 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 தாத்தா தா ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் கல்யாணம் நீங்களே வெட்டி போயிருங்க. குர்ரா நீ வர்றா, நீ போன் இருடா, லாகின் பண்ணி தரேன்டா. போதுமா? ஓகே. இதுக்கெல்லாம் வந்து உடனே வருவா. போ. ஏய் அந்த படம் சொன்னே பாத்தியா? ஏய் இல்லையே மச்சான். எல்லாத்தையும் ஷேர் பண்ணிடுறேன். எல்லாம் பார்க்க முடியுதாடா? சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கா இல்லையா? ஏய் இல்ல மச்சான். சப்ஸ்கிரிப்ஷன் இல்லனா ஏன் கவலை பண்றேன்? நான் இந்த பாஸ்வேர்ட் இது பண்ணிடுறேன். நான் ஆனா இப்ப பண்ண முடியாது. எல்லாமே ஓடிபி வருது. தேங்க்ஸ் மச்சான். அனுப்பிடுறேன் வா. மச்சான் அன்னைக்கு ஒரு படம் பார்த்து நல்லா இருக்குன்னு சொன்னீல, டேய் அது பார்க்கணும்டா. அதுக்கான ஓடிடி பாஸ்வேர்ட் மட்டும் சொல்றா. என்கிட்ட இல்ல. இந்தாடா எடுத்துக்கடா. இதானா? சரி ஓகே, நான் பார்த்துட்டு சொல்றேன். ஓகேடா. மாப்ள அந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல லாகின் பண்ணேன். சரி இந்தா போடு. தேங்க்ஸ் மாப்ள. இப்ப எல்லாத்துக்குமே ஓடிபி வரந்த அதனால ஏதோ மெசேஜ் வந்திருக்கு. மேக்ஸிமம் டிவைஸ் லிமிட் ரீச்டா. மச்சான் ஒண்ணு நானு ஒய்ஃப் இந்த பன்னாடைக்கு குடிச்சோம். ப்ரொஃபைல் நேம் எல்லாம் ஏதோ எடிட் பண்ணிருக்காங்க. தர்துல் தாக்கூரா இந்தியன் பேர் மாதிரி இருக்கு. டேய் அன்னைக்கு வந்து இந்த ஓடிடிக்கு வந்து மாப்ள கிரெடென்ஷியல்ஸ் கூட வாங்கிட்டு போனேன். ஆமா லாகின் இது கேட்டு போறேன். என்னடா யாரா இவெல்லாம்? ஏன் மச்சானெல்லாம் தூக்கி விட்டுருக்கீங்க? இது யாரு? இது யாரு எனக்கு தெரியல. டேய் உனக்கு நான் கொடுத்தேன், நீ யாருக்கு கொடுத்த? யாரெல்லாம்டா லாகின்ல இருக்கீங்க? நானும் லாகின்ல இருக்கேன். எனக்கே தெரியல. இவன ஒருத்தன் எனக்கு தெரியும். இந்த மூஞ்சில நான் பார்த்ததே கிடையாது. தெரியல யாருன்னு. டேய் யார் நீங்க? அவரோட ஃப்ரெண்டுங்க. டேய் இவனே யாரும் தெரியாது, இவன் ஃப்ரெண்டுங்கற. ஏன் ஃப்ரெண்டுங்க? உன் ஃப்ரெண்டா? இவன் அவர் ஃப்ரெண்ட். எப்படிடா உனக்கு இவன் ஃப்ரெண்டு? தெரியாது. நான் கிரிக்கெட் விளையாடும்போது நான் இவர ஒரு நாள் உன்னை ஒரு ஆளா மதிச்சு உனக்கு கொடுத்தா நீ இத்தனை பேரை கொடுத்து வச்சிருக்கீடா. இதுக்கு தான் இப்ப எல்லாமே லிமிட் பண்ணிட்டாங்க. சரி பண்ணு. இத லாக் அவுட் பண்ணி விடணும். லாக் அவுட் பண்ணு. நீ பண்ணு. எப்படி நீங்க ஃப்ரீயா பார்க்கலாம். போங்க போங்க போங்க. எல்லாம் போங்க, ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க போங்க. ஓகே அண்ணா மச்சான் பை. ஓடிடி இருந்தா தாடா நீங்க எல்லாம் வருவீங்க. டெலீட்ரா. சீரியல வைடா. ஏமா இருமா சீரியஸா போயிட்டு ஏய் சீரியல வைடாங்கறேன். மேட்ச் போயிட்டு இருக்குமா? என்ன மேட்ச்? மேட்ச் நாளைக்கு ஹைலைட்ஸ் பாரு உட்கார்ந்து. ஹைலைட்ஸ் நீ வந்து காலையிலேயே ஓடிடி வந்துருச்சு. ஓடிடி வந்து எல்லாம் காலையிலேயே பாத்தறலாம் எல்லா சீரியலும். தெரியாதா? நான் படிக்காம இருக்கனா? அப்புறம் என்ன பார்க்க? அப்பவே பியூசி படிச்சிருக்கேன் நான். உன்னை விட அறிவு எனக்கு இருக்கு வரா. அதெல்லாம் தெரியாம இல்ல. எனக்கு அப்படி சீரியல வந்து டிவில போட்டு பார்த்தா இருக்கு. அங்க பாரு பாக்கில் நடுவுல ஒரு விளம்பரத்தோட. அங்க பாரு பாக்கிலட்சுமி கொண்ட போட்டுட்டாலே ஒரு பொம்பளை வளர்ந்துட்டான்னு அர்த்தம் தெரியுமா? ஆமா. எங்கமா போற? வளராம இருக்கீங்க. விழுகுதுலடா. இருடா. இந்த அட்வர்டைஸ்மென்ட் போட்டாங்க. பா போறேன். சீரியல்ல போட்டு கேட்டுக்கிட்டே இருக்கிறதுக்கு எதுக்கு மேட்ச் பார்த்துட்டு போய் நான் பார்த்துட்டு இருக்கேன். சிறகடிக்க ஆசை வரும்டா அடுத்து. அடே ரோகிணி மாட்ட போறாடா. அவெல்லாம் மாட்டுவாளாமா இன்னைக்கு? அவெல்லாம் மாட்ட மாட்டா. மாட்டினா வேலை முடிஞ்சு போயிரும் சொல்லிட்டு இழுக்கிட்டே போறாங்க. அப்படியே நீ என்ன பாத்துக்கிட்டு இருக்க? அப்படியா? எனக்கு அப்பப்ப தோணும்டா. இல்ல நான் கேட்க சொருவிட்டே வராங்கம்மா. ஏதாவது லீடு வருமா பாக்குறாங்க. அப்ப மாட்டாது இந்த பிள்ளை. அது பாத்தியா வீடியோ கால்ல வந்துகிட்டு கண்ணாடியையும் மாஸ்கையும் போட்டுக்கிட்டு உட்கார்ந்து இந்த பிள்ளை. பின்னாடி பாரு யாரு உட்கார்ந்து? சுந்தரராஜ். அவரெல்லாம் அவரை பின்னாடி உட்கார வச்சுட்டு அவரெல்லாம் நினைச்சிருப்பாரு, ஏண்டா நீங்க படுத்துற பாட்டுக்கு ஒரு சீரியலுக்கு சந்திர கூட்டு வச்சு குத்திக்கிருக்கீங்க.
சொல்லிடுறேன். அதான் இருடா, நல்லா இருக்கு, இன்ட்ரெஸ்டா இருக்கு. அது என் காதுல விழுகும். அது பார்க்கலாம். சீரிஸ் 20 நிமிஷத்துல முடிஞ்சிருந்தேன். ஆனா அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை போட்டு அதை காதுல கேட்டுக்கிட்டு அந்த 5 நிமிஷத்துல போய் சட்டியை வதக்குறது, சட்னியை அரைக்கிறதுன்னு பண்ணாதான் அதை பார்த்த ஃபீலே இருக்கு. வையி அது ஓடட்டும். போயிருச்சு. சீரியல் பாட்டு ஓடிட்டு இருக்கு, இது வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கு. கேட்டா பாக்குறாங்க. இருடா பாக்கலாமா? எனக்கு அப்படி கேட்டு பழகிருச்சுடா. அப்படியே பார்த்து டிவில போட்டு பார்த்தா தாண்டா சீரியல் பார்த்த மாதிரி இருக்கு. புரியுதா? இங்க போய் போன்ல பாருங்க. எங்க போறியா? இங்க போய் பாக்க சொல்றியா? பாறா நல்லா இங்க பாத்தியா? மைண்ட் ஃபுல்லா ரோகிணி. இவன் இப்படி தான் ஓடிட்டு இருக்காங்க. எல்லாம் நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேச வேண்டியதா இருக்குமா? அது முடியாதுமா. இதுல தப்பிக்கணும்னா நான் தனியா ஒரு டிவி வாங்கி ரூம்ல மாட்ட போறேன். ஏன்டா அப்படி பேசுற? தனி கொடுத்தன போலான்னு முடிவு பண்ணி உன் வைஃப் சொல்லிட்டாளாக்க. அப்ப நீயே பாருப்பா, டிவியை போட்டு டிவியை பாக்க. நீ பாருப்பா. நாங்க எதுவும் பார்க்கல, டிவி பார்க்கல. விட்டு கொடுத்துட்டு போனாலும் நமக்கு மனசு கேட்க மாட்டேங்குது. இது பார் மணியா பாருமா. போடுப்பா, நான் டிவி வைக்கிறமா, டிவி வைக்கிறமா. ஆனா தெரியல, இது வந்து இன்னும் அனுபவிக்கல. பட் ஆனா அந்த சாப்பிடறதுக்கு முன்னாடி ஒரு படம் நல்ல ஒரு படத்தை கண்டுபிடிச்சு போடுறதுக்குள்ளாட்டியும் எரிச்சல் ஆயிடும். அதுவும் இல்லாம இந்த ரிமோட்டு தானே, இந்த ரிமோட்டுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. ஸ்டார்டிங்ல ஒரு நிமிஷம், ரிமோட்ல நான் பேசினா என் டிவில நல்ல வாய்ஸ் கிளியரா கேட்கும். நான் சொல்றது அப்படியே போடும். இவரு பண்ணா மட்டும் இப்ப அந்த எப்படி வந்துச்சு அதே மாதிரிதான் பண்ணேன் எங்க ரிமோட். அது ஏன்னு எனக்கும் தெரியாது. ஏதாவது நம்ம ஒண்ணு கேட்போம், அது மாதிரிதான். ஓடிடி பாவங்கள் அப்படின்னா ஓடிபி பாவங்களா அப்படிங்கும். ஓடிடி ஓடிபி அப்படிங்கும். எது நிறைய வேர்டு அது ஆக்சுவலி இது பிரச்சனையா இல்ல சாஃப்ட்வேர் பிரச்சனையானே சத்தியமா எனக்கு தெரியல. அது எப்படி என் வாய்ஸ் கரெக்டா கேக்கும்? எங்க கேட்டிருக்கு நீங்க பேசும்போது சம்டைம் தப்பா தான் கேட்கும். சம்டைம்ஸ் தான் உங்களுக்கு சம்டைம்ஸ் தான் கரெக்டா கேக்கும். ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் இருக்கு ப்ரோ. என் வாய்ஸ் என்ன அவ்வளவு ஒரு சாஃப்ட்வேரால அனலைஸ் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கு என் வாய்ஸ். அவ்வளவு ஹஸ்கி வாய்ஸா இருக்கு. நல்லது, நைஸ். நீங்களும் இதே மாதிரியே. ஆனா எனக்கு இன்னொன்னு ஓடிடில இருக்கணும் பிரச்சனை என்னன்னா, நம்ம ஓடிடி லாகின் பண்ணுவோம்ல, ஆப் அப்லோட் பண்ணுவோம்ல, அப்பவே வந்து நம்ம என்ன லாங்குவேஜ் பார்க்க போறோம்ன்றது கொடுத்துருவோம். ஆனா வரது எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த இந்தியா வந்து அது எதுலன்னா ஜியோ சினிமாஸ்ல அந்த மாதிரி இருந்துச்சு. நம்ம வந்து அதுலயே ப்ரிஃபரன்ஸ் கேட்பான். நம்ம வந்து தமிழ் லாங்குவேஜ் ஆர் இங்கிலீஷ் ஆர் கன்னடா அது மாதிரி கொடுத்துருவோம். ஆனா அவன் இன்டென்ஷனலா எல்லா ஹிந்தியுமே காட்டிக்கிட்டு இருக்கும் ப்ரௌசிங்ல ஃப்ரண்ட்ல. வேணாம் வேணாம் வேணாங்கிற திருப்பி திருப்பி அதே தான் காட்டுது. இன்னொன்னு என்னன்னா, சில நெட்ஃபிளிக்ஸ் சில மூவிஸே பாத்தீங்கன்னா எல்லா கண்டினென்ட்டோட இதுவுமே இருக்கும். நம்ம இதுல பாத்தீங்கன்னா ஹிந்தி மட்டும்தான் இருக்கும். அவங்க சொல்லி அப்படி சொல்லி வச்சிருக்காங்க போல. இதுதாங்க எங்க அப்ப மத்தவங்க பார்க்க மாட்டாங்க. அப்படியே மத்தவங்களுக்கு சஜஸ்ட் பண்றீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னன்னா இன்னொரு பிரச்சனை என்னன்னா, அவங்க அங்கேயிருந்து வரப்ப ஃபர்ஸ்ட் டப்பிங் இது பாக்குறப்ப அதிகப்படியான மக்கள் பேசுற லாங்குவேஜ் பாக்குறப்ப ஹிந்தின்றது அது டிஃபால்ட்டா வந்துடும். ஸோ அவங்க ஃபர்ஸ்ட் அதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. செகண்ட் வந்து லைக் அதுக்கு அடுத்ததுதான் அதிகமா எந்த லாங்குவேஜ் பாக்குறாங்கன்னு தெலுங்கு அண்ட் தமிழ், அப்புறமா லாஸ்டா தான் மலையாளம் கன்னடா வருது. அந்த ரோல அப்படி லார்ஜ் நம்பர் ஆஃப் ஆடியன்ஸ் பாக்குறப்ப அவங்களுக்கு ஹிந்தி வந்துடுறதுனால மட்டும் வச்சுக்கோங்க. அப்படியே அது எங்களுக்கு சஜஸ்ட் பண்றீங்கன்னு நான் கேக்குறேன். அவங்க எங்க சஜஸ்ட் பண்றாங்க? அதுல வருதுல்ல, அதுல சொல்றேன். அதுல சரி ஓகே இந்த சீரிஸ் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம உள்ள போய் பார்த்தோம்னா ஹிந்தி இங்கிலீஷ் அது மாதிரிதான் இருக்கும், தமிழ் இல்ல. அப்புறம் ஏன்டா அது எனக்கு காட்டுறேன்ற மாதிரி இருக்கும். மேபி இங்கிலீஷ்னால காட்டும். அது இங்கிலீஷ்ல போய் தான் இப்போ ஒரு சீரிஸ் ஆரம்பிச்சிருக்கேன். ஏதோ ஒரு இந்தோனேஷியன் மூவி ஒன்னு பார்த்தோம், ஒரு பேய் படம் ஒண்ணு. அது பார்த்தனே ஃபுல்லா இந்தோனேஷியன் மூவிஸ் இங்கிலீஷ் டப்டானதா போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு பேய் படம் பார்க்க போய் எல்லாமே வச்சு பேய் படமா இருக்கு நெட்ஃபிளிக்ஸ்ல. எப்பயாவது ஒருத்தர் பேய் படம் பார்க்கலாம், அதுக்காக என்ன இவ்வளவு பேய் படம் இருக்கு பாருங்க. எக்கச்சக்க அவங்க சொன்ன மாதிரி நெட்ஃபிளிக்ஸ்ல நீங்க லைஃப் லாங் உட்காந்து படமும் சீரிஸ் பார்த்துட்டு இருந்தாலே உங்க லைஃப் ஃபுல்லா முடிக்கிறதுக்குள்ள நீங்க நெட்ஃபிளிக்ஸ முடிக்க முடியாதா? அவ்வளவு இருக்கு. எனக்கு அததான் சொல்லணும் வச்சேன். நல்ல வேலை சொல்லி எடுத்து கொடுத்தீங்க. இவங்க சொல்ற மாதிரி பார்த்தா யூடியூப்லயே நிறைய மூவிஸ் வந்து அவன் டைரக்டாவே டப் பண்ணி போட்டுருக்காங்க. அதுலயே அவ்வளவு இருக்கு. அதுவே ஒரு ஓடிடி மாதிரி ஒர்க் ஆயிட்டு இருக்கு. இப்ப கேட்டா அப்பல இருந்தே இருக்கு. யூடியூப் அப்படியே இல்ல கொண்டுட்டு வந்துட்டாங்க, அவ்வளவுதான். அவங்க இதுல இன்னொன்னு அவங்க பண்ணது வரும் என்னன்னா, இப்ப வந்து நம்ம கிட்ட ஒரு நெட்ஃபிளிக்ஸ் இருக்கு, அமேசான் இருக்கு, இன்னொரு ஏதோ ஒண்ணு இருக்குன்னு
ஆனா இதுலயே அவ்வளவு படங்கள் இருக்கு பார்க்கணும்னா. ஆனா மனசு என்ன பண்ணுவோம்னா அந்த நேரத்துல சம்பந்தமே இல்லாம ஏதோ ஒன்று சஜஸ்ட் எங்கேயாவது ஒரு எஃபில நிறைய மூவிஸ் ரிலேட்டடா இன்ஸ்டாகிராம் மூவிஸ் ரிலேட்டடா பண்ணிருப்போம். அதுல இது அண்டர் ரேட்டடு இது மாதிரி ஒரு படம் வந்துச்சு இது பாருங்கன்னு ஏதாவது சஜஸ்ட் வருமா, போய் தேடி பார்த்தோன்னு வச்சுங்க அப்பதான் சம்பந்தமே இல்லாம ஒரு புதுசா ஒரு ஓடிடில இருக்கும். என்னடா இந்த ஒரு படத்துக்காக இதை போய் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணணுமான்ற மாதிரி. நிறைய இது ஒரு வெப் சீரிஸ் நல்லா இருந்துச்சு, அந்த ஒரு ஒன்லைன் ஸ்டோரி மாதிரி நல்லா இருக்குது, இது பார்க்க கண்டினியூ பண்ணணும்னு பார்த்தா ஏதோ ஒரு ஆப் நிறைய இருக்கு, பேர் கூட நான் கேட்டது இல்ல. நிறைய ஓடிடி இருக்கு, நமக்கு தெரியாத ஓடிடி பிளாட்ஃபார்ம் அவ்வளவு இருக்கு. எல்லாம் இருக்கிறத பார்த்தாலே நமக்கு டைம் போகும். அதுல ஒரு நல்ல சீரியஸை கண்டுபிடிச்சு பார்த்துட்டோம் ஏன் அது அது தர அந்த சாட்டிஸ்பாக்சன் எவ்வளவு பெருசா இருக்கு. என்ன நடக்கும்னா சாப்பிட உட்காரத்துக்கு முன்னாடி இல்ல சண்டே அந்த இது பார்க்கலாம்னு சொல்லி காலையில ஆரம்பிச்சோம்னா ஓடிக்கிட்டே இருக்கும், எல்லாம் பாதி பாதியில இது நல்லா இல்ல இதுக்கு நல்லா இல்ல இது நல்லா இல்லன்னு போகும்போது ஒரு இது கூட உருப்படியா பார்க்க மாட்டோம், தேடுறதுலே போயிடும். யூடியூப் சரி இது நெட்ஃபிளிக்ஸ்லாம் அவ்வளோ இருக்கு உங்களுக்கு கன்ஃபியூஷன். ஆமா, உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல உள்ள மூவி சீரிஸ் பார்த்து அதை பத்தி பேசணும்னாலும் சொல்லுங்க, அதுக்கு தனியா நான் பேசுறேன். பேசுவாரு, நான் ரெடி. ஓகே, வேறு ஒரு வீடியோல மீண்டும் சந்திப்போம்.